வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து நம்ம மார்ச் 29th அன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர் அதுதான் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி வந்து சித்ரமா வரல, அதுக்கு பதில் அனுராதா ஸ்ரீராம் வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி அதே ரவுண்ட்ஸ் தான். பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய விஜய் ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த டான்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பாடும்போது. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு நாள், என்ன நாள்னால் நமக்கு முன்னே தெரிஞ்ச மாதிரி தான் அந்த 11 பேரில் ஒருத்தர் வந்து ரெஸ்டிங் போகிறாங்க. ஸோ ஃபைனல் 10 தான் இன்றைக்கி, டாப் 10 தான் இன்றைக்கி முடிய போகுது, எடுக்க போகிறாங்க இந்த 2 நாளில். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இதோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இமான் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. கோல்டன் ஷவர் வாங்கினீங்கன்னா யூ ஆர் சேஃப், நீங்கள் டாப் 10ல் இருக்கீங்கன்னு அர்த்தம். மீதி பேர்லேருந்து யாருனா ஒருத்தர் போவாங்கன்ற மாதிரி முதலே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்னா வராங்க பாடுறதுக்கு. இவங்க வந்து ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி நல்லா பாடினாங்க. பட் வந்து என்னை பொறுத்தவரையிலையும் நான் நினச்சது என்னென்னா, இது வந்து நல்லா பாடினாங்களே தவிர இந்த டாப் 10க்கான ஒரு உழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப அழகாக பாடினாங்க, எங்கேயும் தப்பெல்லாம் பண்ணல. பட் இன்னும் கொஞ்சம் பாடியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தான் ஆக்சுவலாக ஜட்ஜஸும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப நல்லா பாடினாங்கன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. பட் வந்து கோல்டன் ஷவர் கொடுக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், லாஸ்ட்டில் நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது நஸ்ரீன் வந்தாங்க. நஸ்ரீன் வந்து நெஞ்சோடு கலந்துடு அந்த பாட்டு பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகாக பண்ணாங்கன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக போடுறாங்க. இந்த ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ இந்த வயசுக்கு மீறி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல மெச்சூர்ட் சிங்கிங், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. ஸோ டாப் 10 ஃபஸ்ட்டு டாப் 10க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா மாகாப்பா வந்து அவங்க அப்பா அம்மாவை மேடைக்கு கூப்பிட்டுட்டு ஜட்ஜஸ் சொல்ல சொன்னாங்க. அப்போ ஜட்ஜஸ் வந்து இமான் சொன்னார், நீ வந்து ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லுது, நீ உன் குடும்பத்துக்கே ஒரு விடிவெள்ளியாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, விடிவெளின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு குட்டி பையனுக்காக தண்ணி வாங்கி கொடுத்த மாதிரியே இவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இந்த பொண்ணு கேட்குது, இந்த நஸ்ரீன் குட்டி பொண்ணு வந்து ஒரு எபிசோடில் கேட்டாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டெய்லர், எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்று நான் நல்லது பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் டெய்லரிங் ஷாப் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து கொடுத்தாரு, ராகவா லாரன்ஸ் வந்து ரூபா கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டெய்லரிங் ஷாப்பே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. மாக்கப்பா சொன்னார், சார் இமான் சார், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு புள்ளியாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் இப்போ அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் இமான் சொன்னார், இல்லை நான் வந்து ஜட்ஜாக வந்ததுக்காக இல்லை, இந்த குழந்தைங்களெல்லாம் நான் பாட்டெல்லாம் கேட்டு இப்படி பார்க்குறதுக்கே நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அனுராதா சொன்னாங்க, மனித நேயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் எவ்வளோ நல்ல மனித உள்ளங்கள் இருக்குன்றது நம்ம இது மூலமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாக்காப்பா சொன்னார், இந்த சீசனே என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லதை செய்கிற ஒரு எபிசோட் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அது இமான் சொன்னார், நான் வந்து ஒன்று சின்னதாக தான் ஆரம்பித்தேன், அது வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, மனோ, சித்ரம்மா, இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் முத்துக்குமரன் பிக் பாஸ்லேருந்து வந்திருக்காரு, அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரை கேட்டாங்க. அவர் சொன்னார், இது தனி மனித வெற்றியோ இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச வெற்றியோ ஊருக்கு கிடைச்ச வெற்றியோ கிடையாது, இது ஒரு ஜெனரேஷனுக்கான வெற்றி இது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மனோவும் சொன்னார், இது ஒரு ரொம்ப வெற்றின்னு சொல்லிட்டு உன்னுடைய இது ஒரு நீ வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்ப, நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நஸ்ரீன் ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டாங்க. அப்புறமா சொன்னாங்க, நீ வந்து டாப் 10க்கு வந்துட்ட, கோல்டன் ஷவர் ஓகேவா அப்படின்னு ஒன்று தான் அவங்க முகத்தில் ஒரு புன்னகையே வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆத்யா வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஆட வந்தது சாட்சினா, அந்த அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் ஆடினாங்க.
இது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்போ அதான் எப்போவுமே இவங்களும் ரொம்ப ஒரு சின்சியர் ஆள். ரொம்ப அழகாக பாடுவாங்க. இவங்களும் ரொம்ப மெச்சூர்ட் சிங்கிங் இவங்க. அந்த இதில் உணர்ந்து பாடுவாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி வரணுன்றது ரொம்ப உணர்ந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது இவங்களும் ஒரு ஜட்ஜஸ் அதே தான் சொன்னாங்க. நீ ரொம்ப மெச்சூர்ட் சிங்கிங்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கோல்டன் ஷவர் அண்ட் டாப் 10ல் இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இமான் சொன்னது ஒன்று அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இமான் என்ன சொன்னார்னா, நீ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. நீ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறதுலேருந்து பார்க்குறேன், ஒரு நல்லா பாடுற கன்சிஸ்டண்ட்டாக அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க, நீ நல்லாவே பாடிட்டுருக்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாங்க. இதுதான் நஸ்ரீன் பாவம். லாஸ்ட் 2 டைம்ஸ் பாடினதில் ஒரு தப்பு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. இந்த வாட்டி எல்லாம் ஓவர் கம் பண்ணி அழகாக பாடிட்டாங்க. ஸோ இவங்கள வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆத்யா எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அடுத்ததாக அம்மாக்காப்பா ரித்தன் கூப்பிட்டாரு. ரித்தன் கூப்பிடும்போது சொன்னார், டேய் ஒரே ஒரு ஆம்பளை பையன்டா, மானத்தை காப்பாற்றிடுறா அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன குட்டி கம்மா மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிடுறா, இல்லைன்னா சூப்பர் சிங்கர்ந்து போய் சிங்கின்னு ஆகிடுண்டா அப்படின்லாம் சொல்லி அவனை ஏற்றி விட்டாங்க. பாவம் அது குட்டி, அது நல்லா பாடுறாரு ரித்தன். பட் அவ்வளோ பெரிய சுமையை தூக்கி வச்ச மாதிரி அனுப்புகிறாங்க அவனுக்கு. உன்னை நினச்சேன் பாட்டு படித்தேன் தங்கமே, அந்த பாட்டுக்கு அதுக்கு ஒரு டான்ஸர் அமுதவாணன் நம்ம அபூர்வ சகோதரரில் வருவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்னும் கூட 2 சப்போர்ட் வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு சின்ன குட்டி டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் ரித்தன் பார்த்திங்கன்னா வரும்போதே இந்த மூடில் வந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன பாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு சேட் சாங் பாட போகிறாரு. என்ன முகம் அப்படியே சேடாக இருந்தார். ஃபுல்லாக சேடாகவே பாடினார். என்னை பொறுத்தவரையிலும் அப்பு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர், நல்லா பண்ணார், எல்லாம் ஒத்துப்பேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் வெறும் ரித்தனை காமிச்சிருந்தாலே இன்னும் இம்பேக்ட் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருடைய சிங்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய அந்த ஒரு சோகம் வச்சு பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட்டில் அந்த வீப்பிங் அவ்வளோ அழகாக பண்ணார். அவங்க அனுராதா கேட்டாங்க, எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு. அப்போ சொன்னார், நான் ஒரு 6 வாட்டி கேட்டேன், கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இத்தனோண்டு வயசில் அந்த சோகம் அந்த குழந்தையை தாக்கியிருக்கு. கட்டாயமாக அவர் சோகமாக தான் இருந்தார். அந்த வீப்பிங் அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கோல்டன் ஷவர் கொடுத்துருக்கணும்னு நினச்சேன் நான். பட் கோல்டன் ஷவர் கொடுக்கல அவருக்கு. நீ வெயிட்டிங்லேயே நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எல்லாம் அமுதவாணனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. தட் இஸ் ட்ரூ. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மடித்து எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, காலெல்லாம் கட்டி கொண்டு அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்காக பாராட்டு தேவை. பட் என்னை பொறுத்தவரையில் ரித்தன் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்வேன். ரொம்ப அழகாக பண்ணார். அடுத்ததாக காயத்ரி வந்தாங்க. சின்ன சின்ன வண்ண குயில் அது பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. காயத்ரி அவங்களும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. பாடி முடிச்சுட்டு அனுராதா சொன்னாங்க, நீங்கள் நாதஸ்வர இதில் வரீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், நாதஸ்வர பின்னணி கேட்டு கேட்டு வந்ததுனால உங்கள் பாட்டே அப்படியே நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் உண்மையிலேயே அந்த பிச்சு கொஞ்சம் ஹையாக அப்படி தான் இருந்தது. எனக்குமே நான் நினச்சேன் அப்படியே இருக்குது அப்படின்னு. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறாங்க, நல்லா உணர்ந்து ரொம்ப அழகாக தான் பாடுறாங்க. ஸோ காயத்ரிக்கும் ஆக்சுவலி கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் டாப் 10. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பேர் டாப் 10 போயிருக்காங்க. நஸ்ரீன் போயிருக்காங்க, ஆத்யா போயிருக்காங்க, காயத்ரி போயிருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங்கில் இருக்கிறது ரித்தின் வெயிட்டிங்கில் இருக்கார், ஆத்னா வெயிட்டிங்கில். இவங்க 2 பேர் தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் நடந்தது. ஸோ மீதி 6 பேர் ஞாயிற்றுக்கிழமை பாடணும். இது பாடிட்டு மீதி 7 இப்போ 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. மீதி 7 பேர் யார் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.